ஏய் என்ன நீங்க பாட்டுன்னு பின்னாடி முன்னாடியும் முன்னாடியும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? மருமவுல என் மவளுக்கும் இந்த அக்காக்கும் என்னமோ ஆயிட்டுன்னு நினைக்கேன். என்னத்த சொல்லுதீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ பாரு மருமவுல, இவ வள்ளியக்கா கிட்ட என்னமோ சேட்டையை பண்ணியிருக்கா. வள்ளியக்கா கோவத்துல வேலுன்னு வெளுத்திருக்காங்க. இப்ப பாரு வள்ளியக்கா அவளுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு மூலையில அழுதுகிட்டு இருக்காங்க. இது என்னன்னா இப்படி காலை விரிச்சு போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடக்க என்ன கதைன்னா தெரிய மாட்டேங்குது மருமவுல, எனக்கு ஒண்ணும் புரியல. வள்ளிப்பட்டி என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? வள்ளிப்பட்டி, உங்களுக்கு என்னதான் இறக்கம் குணம் இருந்தாலும் இப்படி அடி அடின்னு அடிச்சு போட்டு அழுக்க கூடாது. சரி, அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிக்கா, அதுக்கு என்ன பண்ணது, விடுங்க. நீங்க அழுகீங்க. அட மிண்டல் குடும்பங்களா, உங்களாலதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கேன். வள்ளிப்பட்டி, என்ன ஆனா உன தலையை குனிஞ்சு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? சின்னதரே, அது ஒண்ணு இல்ல, அடிச்சடியில அவளை அடிச்சடியில எனக்கு கையும் முறுக்கிக்கிட்டு, அதனாலதான். என்னமோ சொல்லுறீங்க, என்னமோ போங்க. ஏட்டி, நீ ஏன் இப்படி இருக்கா? என்னாச்சு சொல்லுடி. அம்மா, எனக்கு ஒண்ணுமே முடியலையம்மா, என்னால முடியலையே. ஏல சின்னதர, எனக்கு இந்த பாதாம் பழு இந்த பழு அந்த பழுன்னு போட்டு கொடுத்திய, என்னல அதுல கலந்தா? உண்மையே சொல்லல. வள்ளிப்பட்டி, நான் என்னத்தை கலந்தேன்? நான் எதுவுமே கலக்கலையே. ஏலே, என்னல நீ பொய் சொல்லிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கியோ? நீ தான் வந்து எனக்கு பாதாம் பழம் அந்த பழுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா, இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னல நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? பாட்டி, நான் எங்கத்த கொடுத்தேன்? நீ தான் வந்து சின்ன பொண்ணுக்கு கொடுத்தல, அது சின்ன பொண்ணையும் உனக்கு பாவம் பார்த்து கொடுக்க சொன்னா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உனக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டேன் நானு. வள்ளிப்பட்டி, ஏன் வாயை பொழந்துகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஏங்க கொஞ்சம் அங்க பாருங்க, உங்க தங்கச்சி இவ்வளவு நேரம் இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப அவளும் வாய பொழந்துகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேளுங்க. ஆமா ராதிகா, என்னாச்சு சொல்லு. என்ன அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு கொடுத்த பாலியானே எங்களுக்கு கொடுத்த. நான் எங்க ராதிகா உங்களுக்கு கொடுத்தேன்? நான் வள்ளிப்பட்டிக்கு மட்டும்தானே கொடுத்தேன். ஏலே, அது நான் சின்ன பொண்ணுக்கு தானே ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆமா பட்டி, நான் தான் சொன்னேன் சின்ன பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அதனால நான் கொடுத்தேன். இது ஒரு கொலகார குடும்பமால இருக்கு. எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ் ஆயிடு வள்ளி. என்ன வள்ளிப்பட்டி, திரும்பவும் தலையை தொங்க போட்டுக்கிட்டீங்களே, என்னாச்சு சொல்லுங்க எனக்கு. அது ஒண்ணு இல்லப்பா பேராண்டி, நீ கொடுத்த பாதாம் பழம் குடிச்சு எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு, அதனால பொலன்னு போட்டு ராதிகாவை பொழந்துட்டேன் பாத்துக்கோ. அதனாலதான், ஒண்ணு இல்ல. அடி லூசி கிளவி, உன்னை நம்பி நானும் அந்த பாலை குடிச்சு இப்ப எனக்குள்ள வயித்தால வாயால போயிட்டு இருக்கு. உன்னை என்னத்தல பண்ண நானு? இவ வேற அங்க முறைச்சுக்கிட்டுல இருக்கா. இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையா? ஐயோ, இவகிட்ட தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடி இருக்கே. இந்த குடும்பத்துல நம்ம எம்மா சமாளிக்க முடியலடா சாமி. வள்ளி கிளவி, எல்லாரும் போட்டோம், உனக்கு இருக்கு ஒரு கொடை கொடுக்க உனக்கு, அப்பந்தான் நீ மதிப்பா. எல்லாம் தீனி பண்டாததுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கண்டதை அவன் கொடுத்தா வாங்கி குடிச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம எனக்கும் கொடுத்துக்கிட்டு உனக்கு இருக்கு. ஐயோ, அவன் எல்லாத்தையும் கத்திக்கிட்டு கிடக்காளே. சின்னதர, நீங்களாம் உள்ள போங்கயா, நானே ராதிகா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். பாட்டி, ஏற்கனவே ரொம்ப அடிச்சிட்டீங்க, பார்த்து அவளை அடிக்காதீங்க, பாவம். நான் எங்கடா அடிச்சேன்? இனி அவதானடா என்ன பறந்து பறந்து புரட்டி இருக்க போறா. போல உள்ள. சரி வா சின்ன பொண்ணு, நம்ம உள்ள போவோம். அதுவும் சரிதாங்க, உள்ள போவோம். ஏத்தே, நீங்க மட்டும் ஏன் உன் காலில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எழுந்து வாங்க. சரி மருமவள பாரு. ஏக்கோ, நீ அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்குன்னு தெரியலக்கா. ஆனா அவ பாவம்க்கா, ரொம்ப அடி வாங்கியிருக்கா. ஏற்கனவே பார்த்து பொறுமையா அடிக்கா. அவ்வளவு தானே, நான் பாத்துக்கிறேன் செல்ல தாயி, நீ போ. சரிக்கோ. எம்மா, கிளப்பி கிளவி, உன்னை எதுக்கு அனுப்பி விட்டா? நீ பாதாம் பால் காசை விட்டுக்கிட்டு எண்ணெய வாந்தி பேதியில போட்டாலா? இந்த வாங்கிக்கோ. எடி, என்ன விட்டுடி. நீ எங்க போனாலும் உன்னை விடுற மாதிரி இல்ல. எடி, தெரியாம பண்ணிட்டு விட்டுடி. ஏ கிளவி, இல்லை தெரியாம பண்ணிட்டு சொல்லுறது கேள்வி. உன்னை விடவே மாட்டேன் கிளவி. தெரியாதனமா இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு.